தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர் மாநில மாநாடு சென்னையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஓய்வூதிய திட்டத்தை மாற்றித் தருவோம் என்ற தேர்தல் வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டனர். சத்துணவு மையங்களில் 85,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. இவற்றை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தனர். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அடுத்த மாதம் சென்னையில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர் மாநில மாநாடு நடைபெற உள்ளது என குறிப்பிட்டனர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தனர். சத்துணவு திட்டத்திலே சத்துணவு மையங்களிலே ஏறத்தாழ 85,000 காலி பணியிடங்கள் இன்று வரை நிரப்பப்படாத ஒரு அவல நிலையில் இருக்கிறது. இந்த 85,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படனால் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே ஒரு சத்துணவாயா 12:50 மணிக்கு உணவு தயார் செய்து 900 முட்டையை அவித்து 900 முட்டை ஒரு சத்துணவாயா உரித்து பணியாற்றக்கூடிய அவல நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை இந்த நேரத்தில் நான் கூறுகிறேன். இந்த நிலையினெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக அடுத்த மாதம் சென்னையிலே மாநில மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இந்த மாநாட்டிலே பங்கேற்க அழைப்பு கொடுத்துள்ளோம்.